This video sponsored by BuyMode. Download the app on Google Play. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த ஃபிக் வகுப்பில் நவாக்கிதுல் வுது என்கிற உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன, உதுவை முறிக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன என்பதை குறித்து 4 விஷயங்களை நாம் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பை இன்ஷால்லா நாம் சில விஷயங்கள் உண்டு, அதை மக்கள் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களாக நவாக்கிதுல் உதுவாக நினைக்கிறார்கள். ஆனால் அது நவாக்கிதுல் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. அது உதுவை முறிக்கும் என்று சொல்வதற்கு தெளிவான ஆதாரங்கள், ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை என்கிற அடிப்படையில் நான் இப்போது சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களாக நீங்கள் கருத வேண்டாம். எனவே உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை ஆதாரபூர்வமான செய்திகளின் அடிப்படையில் கடந்த வகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது நாம் குறிப்பிட போகும் இந்த விஷயங்கள் உதுவை முறிக்காது. அதில் 1-2 விஷயங்கள் இருக்கிறது. அதில் உது செய்து கொண்டால் நல்லது, ஆனால் மற்றபடி உது முறியாது. அந்த விஷயங்கள் என்ன? இரத்தம் வெளியேறுதல். மனிதனுடைய முன்துவாரம் பின்துவாரம் வழியாக இரத்தம் வெளியேறினால் அது உதுவை முறித்துவிடும். ஆனால் 2 துவாரங்கள் வழியாக வெளியேறாமல் உடம்பின் மற்ற பகுதிகளிலிருந்து அடிபட்டு காயம் ஏற்பட்டு இரத்தம் வெளியேறினால் உது முறியாது. ஏனென்று சொன்னால் இதை குறித்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தம் வெளியேறினால் உது முறிந்துவிடும் என்று சொன்னதாக எந்த ஒரு தெளிவான அல்லது ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இதை குறித்து வரக்கூடிய ஒரு செய்தி பலவீனமானது. இரத்தம் வெளியேறினால் உது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தி பலவீனமானது. மூக்கில் சில பேருக்கு குளிர்காலத்திலே மூக்கிலிருந்து சில பேருக்கு இரத்தம் வரும், அல்லது சில பேருக்கு வாயிலிருந்து இரத்தம் வெளியேறும். அப்படி இந்த பல செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் உண்டு. அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். மூக்கிலிருந்து இரத்தம் வந்தால் உது செய்ய வேண்டும், இரத்தம் வெளியேறினால் உது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் பலவீனமானது. எனவே கணித்திருக்கிறவர்களே, இரத்தம் வெளியேறினால் உது முறியாது என்பதுதான் சரியான கருத்து. குறிப்பாக சஹாபா பெருமக்களில் பலரை பற்றி சம்பவங்கள், ஆதாரபூர்வமான செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. இரத்தம் வெளியேறக்கூடிய நிலைமையில் அவர்கள் நின்று தொழுதார்கள். இரத்தம் வெளியேறினால் உது முறிந்துவிடும் என்று சொன்னால் அந்த பலவீனமான ஹதீஸின் அடிப்படையில் அந்த சஹாபா பெருமக்கள் தொழுதிருக்கிறார்களே, அவர்கள் தொழுத அந்த தொழுகை தவறான தொழுகையாக இருந்தால் ரசூல் அவர்கள் தடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? அல்லது தொழுது முடித்த பிறகு ரசூல் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? இரத்தம் வெளியேறினால் உது முறிந்துவிடும், எனவே நீங்கள் தொழுத தொழுகை ஆகாது, மறுபடியும் உது செய்து தொழுங்க என்று ரசூல் சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் ரசூல் அவர்கள் சொல்லவில்லை. இப்படி பல சம்பவங்கள் உண்டு. குறிப்பாக புகாரி அல்லது முஸ்லிமிலேயே அப்பாத் பின் பிஷ்ர் என்கிற ஒரு சஹாபி உடைய சம்பவம் பிரபலமானது. அவர் தொழுகும் பொழுது எதிரிகள் அம்பு வீசுகிறார்கள், ரத்தம் சிந்தக்கூடிய அந்த நிலைமையில் அவர்கள் நின்று தொழுது கொண்டுதான் இருந்தார்கள். எனவே கணித்திருக்கிறவர்களே, ரத்தம் வெளியேறினால் உது முறியாது. 2வது, தொழுகையில் சப்தமாக சிரிப்பது. இதை குறித்து வந்த ஹதீஸும் பலவீனமானது. எனவே தொழுகையில் சப்தமாக சிரித்தால் தொழுகை முறிந்துவிடும். புன்னகையிட்டால் இன்ஷால்லா தொழுகை முறியாது. ஆனால் சப்தமாக ஒருவர் தொழுகையிலே சிரித்து விட்டால் தொழுகை வீணாக போய்விடும். மறுபடியும் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பிக்க வேண்டும். எனவே தொழுகை வீணாக போய்விடும். ஆனால் உது முறியுமா என்று கேட்டால் உது முறியாது. உது முறியும் என்று சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது. 3வதாக, மனைவிக்கு முத்தமிடுதல், மனைவியை தொழுதல், இப்படியெல்லாம் செய்யும் பொழுது உது முறியாது. சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு மனைவிக்கு முத்தமிட்டு உது செய்யாமலே தொழுகைக்கு போவார்கள் என்கிற செய்தி திர்மிதி 76வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மனைவிக்கு முத்தமிட்டாலோ தொட்டாலோ உது முறியாது. 4வதாக, சமைத்த உணவு எதை சாப்பிட்டாலும் உது முறியாது. எதை தவிர
இதற்கு முன்பு நாம் பார்த்து இருக்கிறோம். ஒட்டகத்தின் இறைச்சியை தவிர. ஆரம்ப கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், எந்த உணவாக இருந்தாலும் சமைத்து நீங்கள் சாப்பிட்டு வந்தால் உது செய்து வாருங்கள் என்பது ஆரம்ப கட்டத்தில் சொன்ன ஒரு சட்டமாக இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த சட்டத்தை நீக்கிவிட்டு ஒட்டக இறைச்சியை குறித்து மட்டுமே உது செய்ய வேண்டும் என்று சொல்லி, எந்த உணவை சமைத்து சாப்பிட்டு வந்தாலும் அது உதுவை முறிக்காது, எனவே உது செய்வது கட்டாயம் இல்லை என்று பிறகு ரசூல் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தி புகாரி 208வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலேயே ஆட்டு மாமிசத்தை கறியை சாப்பிட்டு விட்டு அப்படியே தொழுதார்கள் என்கிற செய்தி இருக்கிறது. அடுத்ததாக 5வது விஷயம், மர்ம உறுப்பை உது செய்த பிறகு மர்ம உறுப்பை பார்ப்பது. சிலர் என்ன நினைக்கிறார்கள், உது செய்த பிறகு தன் அபத்தையே பார்த்து விட்டால் உது முறிந்துவிடும். இப்படியெல்லாம் சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதே போல் 6வதாக சிலர் நினைக்கிறார்கள், பொய் சொன்னால் உது முறிந்துவிடும், ஏதாவது ஒரு பாவத்தை செய்தால் உது முறிந்துவிடும். எனவே பாவம் செய்தால் பாவம் எழுதப்படும், தீமை எழுதப்படும், அல்லாஹுடைய கோபம் உண்டாகும் என்று சொல்லலாம். ஆனால் உது முறியும் என்று சொல்வதற்கு ஆதாரங்கள் இல்லை. எனவே பொதுவாக எந்த ஒரு பாவத்தை செய்தாலும் உது முறியாது. உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுதான் உதுவை முறிக்கும். 7வதாக நஜீஸ் ஏதேனும் உடம்பிலோ அல்லது துணியிலோ பட்டுவிட்டார். அசுத்தம் உது செய்த பிறகு நீங்கள் ரோட்டிலே வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு அசுத்தம், ஒரு நஜீஸ் உங்கள் காலிலோ அல்லது ஏதோ ஒரு பகுதியிலோ ஒட்டி விடுகிறது. இப்படி ஒரு நஜீஸ் அசுத்தம் ஒட்டிவிட்டால் உது முறிந்து விடுமா என்று கேட்டால் உது முறியாது. அந்த நஜீஸை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அகற்ற வேண்டும், கையை காலை கழுவ வேண்டும். அந்த நஜீஸை அசுத்தத்தை நீக்க வேண்டும். உது அப்படியே இருக்கும். அசுத்தம் பட்ட இடத்தை கழுவுவது அவசியம். கழுவிய பிறகுதான் நீங்கள் தொழுக வேண்டும். எனவே நஜீஸ் வெளியிலிருந்து வந்து உடம்பிலோ அல்லது துணியில் பட்டுவிட்டாலோ அதை கழுவுவதுதான் கட்டாய கடமை தவிர நஜீஸ் ஒட்டுவதோடு உதுவுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. உது முறிவது, உது செய்வது வேறு விஷயம். நஜீஸ் உடம்பிலோ ஆடையில் ஒட்டுவது, அதை கழுவுவது வேறு விஷயம். அடுத்ததாக 8வதாக வாந்தி. வாந்தி எடுத்து விட்டால் உது முறிந்து விடுமா என்று கேட்டால் இல்லை. வாந்தி எடுத்தால் உது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜா 1221 ஹதீஸாக 1221 வாந்தி எடுத்தால் உது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் பலவீனமானது. ஆம், வாந்தி எடுத்தால் உது செய்வது நல்லது. ஆனால் உது செய்யாமலும் என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் தொழுகலாம். வாந்தி என்பது உதுவை முறிக்கக்கூடிய காரியம் அல்ல. இறுதியாக கணித்திற்குரியவர்களே, வெறுமனே சந்தேகம் ஏற்பட்டால், செஞ்ச உது முறிந்து விட்டதோ என்கிற சந்தேகம் ஏற்பட்டாலும் உது முறியாது. மாறாக அப்படியே நீங்கள் தொடரலாம். சந்தேகத்தை என்ன செய்யக்கூடாது, அடிப்படையாக வைத்து மறுபடியும் உது செய்வது அவசியம் என்று நீங்கள் சென்று விடக்கூடாது, தொழுகையை விட்டுவிடக்கூடாது. முஸ்லிம் நூலின் 362வது அறிவிப்பிலே ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவருக்கு தொழுகையில் காத்து பிரிந்து விட்டது என்கிற வஸ்வசாவை ஷைத்தான் போட்டால் என்ன செய்ய வேண்டாம், அவர் தொழுகையை விட்டு பள்ளிவாசலை விட்டு உது செய்வதற்காக வெளியேற வேண்டாம். எதுவரை, உறுதியாக அவருக்கு தெரியும் வரை. ஆம், காத்து பிரிந்திருக்கிறது என்று ஒருவருக்கு உறுதியாக தெரிந்தால் மட்டுமே தொழுகையை விட்டு உது செய்வதற்காக போக வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம், வெறுமனே சந்தேகம் ஏற்பட்டால் உது முறிந்து விடாது, மறுபடியும் உது செய்வது அவசியமும் கிடையாது. எனவே கணத்திற்குரியவர்களே, இது ஒரு சில விஷயங்கள். இது போக மற்ற சில விஷயங்களையும் பொதுமக்கள் என்ன செய்யலாம், உதுவை முறிக்கக்கூடிய காரியமாக அதை நினைக்கலாம். ஆனால் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று 4 விஷயங்களை ஏறத்தாழ நாம் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளின் அடிப்படையில் பார்த்து இருக்கிறோம். அந்த 4 விஷயங்கள் தான் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறதே தவிர, அதை தவிர எதை பற்றியெல்லாம் பொதுமக்கள் இது உதுவை முறித்துவிடும் என்று எல்லாம் நினைக்கிறார்களோ அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, எந்தெந்த காரியத்திற்கு உது செய்வது அவசியம் என்பதை பார்க்கலாம். 3 காரியங்கள் இருக்கின்றன, 3 வணக்கங்கள்.
இந்த 3 வணக்கங்களுக்காக, இந்த 3 இபாதத்துகளுக்காக வுது செய்வது அவசியமாகும், கடமையாகும். முதலாவதாக எல்லோருக்கும் தெரியும் தொழுகை. தொழுகைக்கு வுது செய்வது கடமை. கடமை மாத்திரம் கிடையாது, மாறாக நிபந்தனை. நிபந்தனை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த வுது இல்லாமல் தொழுகையே ஆகாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இதற்கு முன்பும் நாம் பார்த்திருக்கிறோம். முஸ்லிம் நூலின் 224வது அறிவிப்பிலே ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார், சுத்தம் இல்லாத, தூய்மை இல்லாத தொழுகையை, மேலும் திருடிய காசை கொண்டு செய்த சதகாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. இங்கு சுத்தம், தூய்மை என்கிற அந்த வார்த்தை எதை குறிக்கிறது? தூய்மை இல்லாத தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது, தூய்மை என்று ரசூல் அவர்கள் எதை சுட்டி காட்டுகிறார்? வுதுவை தான். வுது இல்லாமல் அல்லாஹ் தொழுகையை ஏற்றுக்கொள்வதில்லை. எனவேதான் புகாரியின் 6954வது ஹதீஸில் 6954 அதில் ரசூல் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், உங்களில் ஒருவருக்கு தொடக்கு ஏற்பட்டால், ஹதஸ் ஏற்பட்டால், அவர் வுது செய்யாத வரை அவருடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே தூய்மை என்கிற அந்த வார்த்தைக்கு வுது என்பது அர்த்தம் என்று புகாரியுடைய இந்த அறிவிப்பை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே தொழுகைக்கு வுது அவசியம், நிபந்தனை. இரண்டாவது காரியம் என்ன? முஸ்ஹஃபை தொடுவதற்காக, குர்ஆன் எழுதப்பட்ட அந்த முஸ்ஹஃப், குர்ஆனை தொடுவதற்காக வுது அவசியம். இதில் கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் அல்லாஹ் நன்கறிந்தவன். அந்த கருத்துகளில் சிறந்த கருத்து குர்ஆனை தொடுவதற்கு வுது அவசியம் என்கிற கருத்து தான் இன்ஷா அல்லாஹ் சிறந்த கருத்தாக நமக்கு தெரிகிறது. அதற்கான ஒரு ஆதாரம் முவத்தா மாலிக், இமாம் மாலிக் அவர்கள் தொகுத்த நூல் முவத்தா. அந்த நூலின் 473வது ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் பின் ஹஸம் என்கிற ஒரு நபித்தோழருக்கு இன்னொரு ஊரில், சிரியா அல்லது ஷாம் நாட்டு அல்லது யமன் நாட்டில் வசித்து வந்த ஒரு நபித்தோழர், அவருக்கு ரசூல் அவர்கள் எழுதி அனுப்பிய கடிதத்தில் சில உபதேசங்களை, சில சட்டங்களை சொல்கிறார்கள். அதில் ஒரு சட்டம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், லா யமஸ்ஸுல் குர்ஆன இல்லா தாஹிருன், சுத்தமானவர்கள் மட்டுமே குர்ஆனை தொட வேண்டும். இப்போ சுத்தமானவர்களுக்கு இங்கே என்ன அர்த்தம்? எப்படி தொழுகை சம்பந்தமாக நாம் சொன்னோமோ, தூய்மை, சுத்தம் இல்லாமல் தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அங்கே சுத்தம் அல்லது தூய்மைக்கு என்ன அர்த்தம்? வுது. எப்படி தெளிவாக மற்ற பல அறிவிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதே போல்தான் இந்த ஹதீஸிலும் தூய்மையானவர்களே குர்ஆனை தொட வேண்டும் என்று ரசூல் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த தூய்மையானவர் என்பதற்கு வுது செய்தவர் என்பது அர்த்தமாகும். எனவே குர்ஆனை தொடுவதற்கு வுது அவசியம், தூய்மை அவசியம். எனவே யார் வுது செய்யவில்லையோ அல்லது வுது செய்தாலும் தூய்மையை அடைய முடியாதோ, உதாரணத்திற்கு மாதவிடாய் உள்ள பெண்கள், இவர்கள் நேரடியாக, திரை இல்லாமல் நேரடியாக என்ன செய்யக்கூடாது? குர்ஆனை தொடக்கூடாது. திரையோடு என்ன செய்யலாம்? ஹேண்ட் கிளவுஸ் ஏதாவது அணிந்து அந்த திரையை கொண்டு என்ன செய்யலாம்? இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை தொடலாம், அதற்கு அனுமதி உண்டு. சரி, மூன்றாவது காரியம் என்ன? மூன்றாவது வணக்கம். இந்த வணக்கத்திற்கும் வுது செய்வது கடமை பல அறிஞர்களுடைய பார்வையில். அது பைத்துல்லாவை சுற்றி தவாஃப் செய்வது, கஅபாவை சுற்றி தவாஃப் செய்வது. தவாஃப் செய்வதற்கும் வுது அவசியம் என்பது பல அறிஞர்களுடைய கருத்து. அதற்கான ஒரு ஆதாரம் புகாரி நூலின் 1614 1614 அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்து பிறகு தவாஃப் செய்ததாக அந்த செய்தி உள்ளது. ரசூல் அவர்கள் வுது செய்து பிறகுதான் தவாஃப் செய்தார்கள். அதே போல் புகாரில் உள்ள இன்னொரு செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்ட போது ஹஜ் சமயத்திலே ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹாஜி, ஹஜ் செய்யக்கூடியவர் என்னென்ன கடமைகளை செய்கிறார்களோ அனைத்தையும் நீங்கள் செய்யுங்கள், ஆனால் தவாஃபை தவிர. அதை மாதவிடாயிலிருந்து சுத்தம், தூய்மை அடைந்த பிறகுதான் தவாஃபை நீங்கள் அந்த கடமையை செய்ய வேண்டும். எனவே இந்த வார்த்தையை வைத்து பல அறிஞர்கள் தவாஃப் செய்வதற்கு வுது அவசியம் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு சில அறிஞர்கள் தவாஃப் செய்வதற்கு வுது அவசியம் அல்ல, மாறாக பள்ளிவாசலில் நீண்ட நேரம் தங்குவதற்கு தூய்மை அவசியம். எந்த தூய்மை அவசியம்? பெருந்தொடக்கிலிருந்து தூய்மை அவசியம். குளிப்பு கடமையான ஆண்களோ அல்லது மாதவிடாய் உள்ள பெண்களோ பள்ளிவாசலில் தங்கக்கூடாது.
எனவேதான் ரசூல் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தடுத்தார்கள் என்று சில அறிஞர்கள் சொல்லி உது அவசியம் இல்லை என்றும் சொல்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையினர்களுடைய கருத்து தவாஃப் செய்வதற்கு உது அவசியம். எனவே இந்த 3 காரியங்கள், தொழுகை, முஸ்ஹஃபை தொடுவதற்கு, காபாவை சுற்றி தவாஃப் செய்வதற்கு, இந்த 3 காரியங்களுக்கு உது அவசியம். அடுத்ததாக கணித்திருக்கிறவர்களே, சில காரியங்களுக்கு உது செய்வது கடமை இல்லை என்று சொன்னாலும் உது செய்வது வலியுறுத்தப்பட்டது, உது செய்வது முஸ்தஹப், சிறந்தது இன்ஷா அல்லாஹ். அந்த காரியங்கள் என்ன? முதலாவதாக குர்ஆனை ஓதுவது அல்லது திக்ர் செய்வது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று திக்ர் செய்வதாக இருந்தாலோ அல்லது குர்ஆனை ஓதுவதாக இருந்தாலோ, குர்ஆனை தொடுவதற்கு உது அவசியம் என்று சொன்னோம். ஆனால் குர்ஆனை ஓதுவதற்கு, நீங்கள் குர்ஆனை தொடவில்லை, பார்த்து ஓதவில்லை, மனனம் செய்த வசனங்களை நீங்கள் ஓத விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் உது அவசியம் இல்லை. உது இல்லாமலே ரசூல் அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். உதாரணத்திற்கு இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவித்ததாக ஒரு செய்தி, நபி அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலு இம்ரானுடைய கடைசி வசனங்களை ஓதி பிறகு உது செய்வதற்காக போனார்கள். எனவே ஆழ்ந்த தூக்கம் என்ன செய்யும்? உதுவை முறித்துவிடும். எனவே தூங்கி எழுந்த பிறகு ரசூல் அவர்கள் வசனங்களை ஓதி பிறகுதான் உது செய்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார். எனவே குர்ஆனை ஓதுவதற்கோ திக்ர் செய்வதற்கோ உது அவசியம் இல்லை. ஆனால் உது செய்வது சிறந்தது. அபு தாவூத் நூலின் 17வது ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு சஹாபி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் சொல்கிறார். ரசூல் அவர்கள் பதில் சொல்லவில்லை. சிறுநீர் கழித்து முடித்த பிறகாவது உடனே சொன்னார்களா என்று சொன்னால் உடனே சொல்லவில்லை. மாறாக அருகில் இருந்த ஒரு செவரிலே கையை அடித்து, அந்த காலத்தில் மண் செவரு தான் இருக்கும், தொட்டால் மண் கையிலே படும். எனவே அந்த சுத்தமான மண்ணை கொண்டு ரசூல் அவர்கள் தயமும் செய்து பிறகு வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் என்று பதில் கொடுத்தார்கள். பிறகு சொன்னார்கள், தூய்மை இல்லாமல் அல்லாஹ்வின் பெயரை சொல்வதை நான் வெறுக்கிறேன், தூய்மை இல்லாமல் ஜிக்ர் செய்வதை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே கணித்திருக்கிறவர்களே, ஜிக்ர் செய்வதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு வுது செய்வது சிறந்தது, வலியுறுத்தப்பட்டது, ஆனால் கடமை கிடையாது. இரண்டாவது விஷயம் என்ன? ஒவ்வொரு தொழுகைக்கு தனி வுது. இதற்கு முன்பும் நாம் சொல்லியிருக்கிறோம், ஒரே வுதுவை வைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட தொழுகையை தொழுகலாம். சஹாபா பெருமக்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். ஆனால் வுது இருந்தாலும் அடுத்த தொழுகைக்கு மறுபடியும் வுது செய்வது வலியுறுத்தப்பட்டது. மூன்றாவதாக, மனைவியோடு தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு மறுபடியும் தாம்பத்திய உறவில் ஈடுபட விரும்பினால் இரண்டுக்கு இடையே வுது செய்வது வலியுறுத்தப்பட்டது. முஸ்லிம் நூலின் 308வது ஹதீஸ், அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை வலியுறுத்துகிறார்கள். ஒருவர் தன் மனைவியோடு இரண்டாவது முறை சேர விரும்பினால் வுது செய்து கொள்ளட்டும் என்று ரசூல் அவர்கள் வலியுறுத்துகிறார். ஆனால் மற்றபடி இது கடமை கிடையாது. நான்காவதாக, குஸ்ல் செய்வதற்கு முன்பு, குளிப்பதற்கு முன்பு வுது செய்து பிறகு குளிப்பது சிறந்தது, நன்மையான ஒரு காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்கு முன்பு வுது செய்வார்கள். இது ரசூலுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது என்று அதே முஸ்லிம் நூலின் 316வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, உறங்குவதற்கு முன்பு வுது செய்துவிட்டு தூங்குவது வலியுறுத்தப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார், தூங்குவதற்காக நீங்கள் படுக்கையை நோக்கி வந்தால் தொழுகைக்காக எப்படி வுது செய்கிறீர்களோ அப்படி வுது செய்து கொள்ளுங்கள். புகாரி நூலின் 247வது ஹதீஸ் 247. ஆறாவதாக, மையத்தை ஜனாசாவை தூக்கினால், யாரெல்லாம் ஜனாசாவை தூக்குகிறார்களோ பிறகு தொழுகைக்கு வுது செய்வது அவசியம் இல்லை. வுதுவோடு அவர்கள் இருந்தால் இது வுதுவை முறிக்காது. ஆனால் ஜனாசாவை, மையத்தை தூக்கினால் பிறகு வுது செய்வது சிறந்தது, முஸ்தஹப்பான ஒரு காரியம். திர்மிதியின் 993வது ஹதீஸ் 993, அதில் ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார், மன் கஸ்ஸல மையத்தன் ஃபல்யக்தஸில், எவர் ஒருவர் மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ அவர் குளித்துக் கொள்ளட்டும். மேலும் எவர் ஒருவர் மையத்தை, ஜனாசாவை தூக்குகிறாரோ அவர் வுது செய்து கொள்ளட்டும். இந்த இரண்டுமே முஸ்தஹப்பு தான், இரண்டுமே கடமை கிடையாது. மையத்தை குளிப்பாட்டுபவர் குளிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை, குளித்தால் நல்லது. ஜனாசாவை தூக்கக்கூடியவர் வுது செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது, ஆனால் வுது செய்தால்
நல்லது. அடுத்ததாக 7வது, வாந்தி எடுத்தால் பிறகு உது செய்வது சிறந்தது. மற்றபடி கடமை இல்லை என்று இதற்கு முன்பு நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வாந்தி எடுத்து பிறகு உது செய்தார்கள் என்று திர்மிதியின் 87வது ஹதீஸ். அடுத்ததாக கணித்திற்குரியவர்களை, கடைசியில் குளிப்பு கடமையான நிலையில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சாப்பிட விரும்பினாலோ அல்லது தண்ணீர் குடிக்க விரும்பினாலோ உண்ணுவதற்கு முன்பு பருகுவதற்கு முன்பு உது செய்து கொள்வது சிறந்தது, வலியுறுத்தப்பட்டது. குளிப்பு கடமையான ஆண்களும் பெண்களும். இந்த செய்தி அபூதாவூதின் 208வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் அவர்கள் இதை வலியுறுத்துகிறார். எனவே கணித்திருக்கிறவர்களே, 3 இபாதத்துகளுக்கு உது அவசியம், மற்ற பல விஷயங்களுக்கு உது செய்வது வலியுறுத்தப்பட்டது, ஆனால் கட்டாய கடமை கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.